ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ எல்லா பெண்களுமே திருமணமானதுக்கு பிறகு எதிர்பார்த்து காத்து கொண்டுட்ருக்க அந்த ஒரு நாள் நம்ம கர்ப்பமடைந்த நாள் தான். அந்த கர்ப்பமடைந்த நாள் கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம கருவுற்ற நாள் 45 நாள் தள்ளி போய் நமக்கு அது உறுதியான பிறகு நம்ம போக போகிற ஃபஸ்ட்டு இடம் கோவிலாக இருக்கும். பட்டு அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம போகிறது ஹாஸ்பிட்டலாக மட்டும்தான் இருக்கும். நம்ம குழந்த எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக ஆர்வமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நம்ம போய் தெரிஞ்சுக்கலான்ட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். அங்கே ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு ஒரு பேசிக்கான டெஸ்டஸ்னால் எடுப்பாங்க. ஆனால் நிறைய பெண்களுக்கு அதில் ஒரு பதட்டமும் இருக்குது. 45 நாளில் நம்ம கருவுற்றுக்கோன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஏதோ வயிறை அழுத்துறது, அங்கேயும் இங்கேயும் கை வைக்கிறது, நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமான்னு ஒரு பயம் இருக்கும் சில பெண்களுக்கு. வீட்லேயுமே சொல்லுவாங்க, இது மாதிரி இன்னும் ஒரு 10 days போகட்டும், 10 நாள் போகட்டும், இல்லைனா ஒரு மாதம் ஆகட்டும், ஏன் அவசரப்படுற, பொறுமையாக இரு, நல்லா சாப்பிடு, நீ வீட்டிலே இரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க அது இது மாத்திரை எழுதி கொடுத்து குழந்தைக்கு எதாக போகுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், நம்ம போகலாமா வேலாமா, எப்போ போகிறது, போனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா, இல்லை போகிறது அவசியமானட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவசியம். நீங்கள் 45 நாள் கர்ப்பம் அடைஞ்ச உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது அவசியம். ஏன் நான் ரொம்ப அது முக்கியத்துவமாக சொல்கிறேன்னா, அந்த 45 நாள்லேயே நம்ம குழந்தையானது தேவையான ஆர்கன்ஸ் எல்லாமே அதுக்கு ஃபார்ம் ஆயிரும். அப்போ குழந்தை க்ரோத் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ நம்ம குழந்தை எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, நம்ம உடம்பு நம்ம குழந்தைக்கான ஆப்டான நம்ம ஸ்டேஜில் இருக்கோமா, ஹெல்த்தாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம டிசைட் பண்ணி மருத்துவமனைக்கு போயாச்சு. அங்கே போனால் எந்த மாதிரி டெஸ்ட்டு எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கேன் நமக்கு வயிற்றில் எடுப்பாங்களா யூட்ரஸில் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுவாங்க, அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த 45 நாள் கன்ஃபார்ம் ஆன பிறகு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்சுதான் நம்ம டாக்டருக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அங்கே நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது நர்ஸ் தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட கேட்குற பேசிக்கான கொஷின் பீரியட்ஸ் எப்போ தள்ளி போணுது, போன மாதம் எப்போ பீரியட்ஸ் ஆனீங்க, இப்போ எத்தனை நாள் தள்ளி போயிருக்குன்னு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள்ட்ட கேட்குற கொஷினே இருக்கும். அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன டேட் வந்திருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் போன மாதம் நான் 5 போனேன்னா இந்த மாதம் எனக்கு 20th ஆயிடுச்சு, நான் என்ன பீரியட்ஸ் ஆகலை, கிட் போட்டு பார்த்தா எனக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னு மேபி நம்ம சொல்லலாம். அதை அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்தது நமக்கு முதல்ல நமக்கு செக் பண்ணுறது பிபி செக் பண்ணுவாங்க. பிபி செக் பண்ண உடனே நமக்கு பிளட்டு எடுப்பாங்க. இந்த பிளட்டு எடுக்கிற காரணம் என்னென்னா, அந்த பிளட் செக்கப்பில் தான் நமக்கு தேவையான உடம்புல இருக்க சத்து, ஹெச்பி இருக்கா, குளுக்கோஸ் இருக்கா, பிளட் குரூப் என்ன, தைராய்டு, இது எல்லாமே அதில் தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த பிளட்டு எடுக்கும் போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு செக் பண்ணுறது என்னென்னா சுகர் தான் செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த சுகர் செக் பண்ணும் போது நம்ம உடம்புல எந்த அளவில் சுகர் இருக்குது, ஹைப்பரில் இருக்கா, இல்லை லோவாக இருக்கா, இல்லை மீடியமாக கரெக்டான ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். மேபி சுகர் லெவல் உங்களுக்கு நார்மலாக இருக்குன்னா 140க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நார்மல். ஆனால் 140க்கு மேலே உங்களுக்கு சுகர் லெவல் இருந்துச்சுன்னா அது அப்நார்மல் தான். அவங்க அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அதனால தான் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயத்தினால நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் கர்ப்பம் அடைஞ்ச அந்த 45வது நாளே உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறது இதனால தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெச்பி உடம்புல நமக்கு இந்த சிகப்பணுக்கள் சீரான நிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், சத்து, அது க்ரோத் ஆகிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதில் தான். நம்ம ஹெச்பியில் தான் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹெச்பி ஆனது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் செக் பண்ணும் போது நமக்கு 10 எபோவ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 11 இருக்கணும், 11.15 இது மாதிரி இருக்கலாம். ஆனால் 11 பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு நார்மல், நீங்கள் ஹெல்த்தாகவே இருக்கீங்க,
குழந்தைக்கு போதுமான ஹெச்பி இருக்குது, நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. பட் இன்கேஸ் ஒரு 8, 7, 6 இல்லை 5 இது மாதிரினா இருந்தால் நமக்கு அப்நார்மல்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு தேவையான டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். நம்ம இதெல்லாம் எதுக்காக நம்ம பிஃபோராகவே தெரிஞ்சுக்கணுன்னா, ஏன்னா 45 நாள்லேயே நம்ம குழந்தைக்கு தேவையான இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு தேவையான சத்து இல்லைன்னா அது எப்படி ஹார்ட் ஆகட்டும், ஸ்பைனலு, பிரெயின், அப்போ லிவர்ஸ் இது மாதிரினா எப்படி அது வந்து ஹெல்த்தாக நம்ம குழந்தைக்கு ஃபார்ம் ஆகும்? ஸோ இது மாதிரினா பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இம்மிடியேட்டாக 45 நாள்லேயே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது நல்லது. இன்னொன்று மெயினாக நோட் பண்ணுறது அந்த பிளட்டில் என்னன்னா, நம்மளோட பிளட் குரூப்பு என்னன்னு நோட் பண்ணுவாங்க. இன்கேஸ் எல்லாருக்குமே காமனாக தெரிய வந்திருக்கும், பட் இருந்தாலுமே அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து நார்மல் டெலிவரியாக இருக்கும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நார்மல் டெலிவரியாக இருக்கும் போதே நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப வீணாக போயிடும், நிறையா கீழே போயிடும். பட் அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்துக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து பிளட்டு கம்மியாகிடுச்சுன்னா உடனே நமக்கு வந்து பிளட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்மளோட குரூப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் டெலிவரி வேறு இடத்துலையா இருக்கும். ஸோ அவங்க வந்து உடனே உங்கள் ரிப்போர்ட்டை தான் எடுத்து பார்ப்பாங்க. பிளட் குரூப் என்னன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இவங்க ஆல்ரெடி செக் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பிளட் செக்கப் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணி தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது தைராய்டு செக்கப். அந்த தைராய்டு செக்கப்பும் பண்ணுவாங்க. தைராய்டு நமக்கு நார்மலாக இருக்கா இல்லை ஹையாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக இருந்தால் ஓகே. சில பேருக்கு தைராய்டே இருக்காது, ஆனால் கன்சீவ் ஆன பிறகு தைராய்டாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. ஆனால் பேசிக்காகவே தைராய்டாகவே அவங்க இருப்பாங்க, அவங்க கன்சீவாக இருப்பாங்க. அப்போ வந்து இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பேபி க்ரோத் ஆன பிறகு பேபிக்கு தேவையான அந்த தைராய்டு ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு தேவை. அப்போ டேப்லெட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. மேபி இல்லைன்னா நம்மள்ட்டே சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 ml எடுக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கம்மா, குழந்தைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வரணும், அதனால் நீங்கள் ஒரு 75 எடுங்க, இல்லைனா 100 எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் 50 ml இப்போ ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இப்போ ஓகே, ஒரு 3 or 4 மந்த்துக்கு மேலே நம்ம ஒரு ரீசெக்கப் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து டேப்லெட்டு அந்த எம்எல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை டவுன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை செக்கப்புக்கும் பிளட்டு அப்பப்போ நம்மள்ட்ட எடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து நம்மள்ட்ட பிளட்டு எடுத்துகிட்டு போயிட்டால் அந்த ஒன்ஸ் எடுக்கிறதுலே இத்தனை செக்கப்பு அதில் வந்துடும். குளுக்கோஸ், நம்மளோட சுகர் லெவல் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஹீமோகுளோபின் நம்மளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பிளட் குரூப் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தைராய்டு செக்கப் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம போனது பிளட்டு எடுப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த ரிசல்ட் 1 or 2 hours வரும். நெக்ஸ்ட்டு டாக்டரை மீட் பண்ணோம். அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை பற்றி உடனே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட பேபி எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு இதில் தான் மிகப்பெரிய ஒரு பதட்டமே இருக்கும். ஸோ நமக்கு வயிற்றுக்கு மேலே வச்சு செக் பண்ணுவாங்களா இல்லை யூட்ரஸ் உள்ளே விட்டு பார்ப்பாங்களா, அதனால் நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்தாக இருக்கான்னு. கண்டிப்பாக டாக்டர்ஸ் எல்லா நேக்குமே தெரியும். அவங்க வந்து நம்ம குழந்தை அபாக்ட் ஆகிற அளவுக்குனா நம்மளை வந்து ஸ்ட்ரெயின் கொடுத்துனா பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த 45 days நீங்கள் போகும்போது வயிற்றுக்கு மேலே வச்சு செக் பண்ண மாட்டாங்க, யூட்ரஸ் வழியாக தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஃபார்ம் ஆகிறது ரொம்ப டாட் மாதிரி, அது தெரியவே தெரியாது. ஸோ வயிற்றுக்கு மேலே வச்சு செக் பண்ணால் சுத்தமாக தெரியாது. அப்போது அவங்க செக் பண்ணும் போது என்னென்ன நோட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேபி வந்து கரெக்டான இடத்துல பொசிஷன் ஆகிருக்கா, என்னென்னா ஃபிலிப்பின் டியூப்லேருந்து கீழே அந்த யூட்ரஸில் தான் போய் பேபி கருவுட்ருக்கான்ட்டு பார்ப்பாங்க. கரெக்டாக வந்து அது வந்து க்ரோத் ஆகிருக்கா, 45 daysக்கான குழந்த அது இருக்கா, நாட்களுக்கான குழந்த இருக்கான்ட்டு பார்ப்பாங்க. கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது இல்லாமல் முக்கியமாக ஹார்ட் பீட் வந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பேசிக்கான செக்கப் தான் எடுப்பாங்க. நீங்கள் யூட்ரஸ் வழியாக எடுக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 45 நாளில் இருக்கிற அந்த குழந்தையானது வந்து சின்னது, ஒரு அரிசியோட கடுகோடு கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நம்ம வயிற்றில் வந்து க்ரோத் ஆகிருக்கும். அது வந்து அவங்க வந்து யூட்ரஸ் வழியாக அந்த எக்யூப்மெண்ட்டை விட்டு பார்க்குறதுனால நம்ம பேபிக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஆகாது. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு தெரியும் எந்த மாதிரி ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியும்.
அவங்க வந்து கண்ணா பின்னா நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பு வர வைக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் இதனால தான் பயந்துக்கிறாங்க. 45 நாளில் போகிறோம், அவங்க வயிற்றை பார்ப்பாங்க, வயிற்றை அழுத்தும் போது நம்ம குழந்தைக்கு பாதிப்பு ஏதாச்சும் வந்துருமானே நிறைய பேர் அந்த செக்கப்புக்கே போகாமல் இருப்பீங்க. அது மாதிரினா யாருமே எந்த ஒரு எண்ணம் தவறாகவும் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்க வேணாம். கண்டிப்பாக அந்த 45 நாள் உங்களுக்கு தள்ளி போய் பாசிட்டிவ் வந்த உடனே நீங்கள் போய் டாக்டர் அணுகுங்க. ஏன்னா நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, நிறைய செக்கப், இது மாதிரி இத்தனை செக்கப்ஸ் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லி நம்ம குழந்தைக்கு தேவையான சத்தும் நமக்கு தேவையான சத்தான டேப்லெட்டும் சரி இல்லை உணவு பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதெல்லாம் நினச்சிட்டு வந்து நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கிறது வந்து நமக்கு தான் ஃப்யூச்சரில் ஆபத்தாக இருக்கலாம் மேபி. ஏன்னா இன்கேஸ் ஏதாச்சும், ஏன்னா நமக்கு வந்து பேபி க்ரோத் ஆகும்போது பேபி நம்ம உடம்புல உள்ளார வந்த பிறகு நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் ஏற்படலாம், நமக்கு இல்லாதது கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகரே இருக்காது, மேபி சுகர் அட்டாக் ஆகலாம், இல்லை தைராய்டே இருக்காது, தைராய்டு அட்டாக் ஆகலாம். காமனாக எல்லாமே ப்ரெக்னென்சி லேடிக்கு வந்து ஹீமோகுளோபினுங்கிறது வந்து ரொம்ப டவுன் ஆகும் கர்ப்ப காலத்தில். அப்போது அந்த ஹீமோகுளோபின் சாப்பிட்றதுக்கான டேப்லெட் அவங்க எழுதி கொடுப்பாங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கோங்க. 45 நாளில் நம்ம ஸ்கேனுக்கு போகிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. பயப்படாமல் நீங்கள் அந்த டாக்டர் அணுகிறத வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக வந்து நம்மளோட குழந்தை வந்து சிங்கிள் வாலா இல்லை டபுளா அப்படின்னா ட்வின்ஸாக இருக்கா இல்லை சிங்கிள் பேபியாக இருக்காங்கிறது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் நம்மள்கிட்ட எக்ஸ்பிளைன் அது பண்ண மாட்டாங்க, பட் நாம் ரிப்போர்ட் படிக்கும் போது நமக்கு தெரியும். யூட்ரஸ் வித் ஏ சிங்கிள் வால்னால் நமக்கு சிங்கிள் பேபியாக இருக்கும், யூட்ரஸ் வித் ஏ டபுள் வால் அப்படின்னா ட்வின்ஸாக இருக்கும். வால்னால் வந்து அந்த தொப்புள் கொடியை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 45 நாளில் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இந்த செக்கப் நம்ம போய் தான் ஆகணும். நமக்கு முழுக்க முழுக்க தேவையான செக்கப் இது. கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லை ஏதாவது டவுட்டு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் அந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.